ஹலோ ஆல். இன்னைக்கு வீடியோவில் கோல் ப்ரெஸ்ட் ஆயில் மரச்செக்கு எண்ணெய் பற்றி நான் பேச போகிறேன். இப்போ சமையல் எண்ணெய்களில் அதிகமாக பேசப்படுறது கோல் ப்ரெஸ்ட் ஆயில். இதில் நிஜமாவே அதிக நன்மைகள் இருக்கா? இந்த கோல் ப்ரெஸ்ட் ஆயிலுக்கும் ரிஃபைன்ட் ஆயிலுக்கும் என்ன வித்தியாசம்? கோல் ப்ரெஸ்ட் ஆயிலுக்கும் வெர்ஜின் ஆயிலுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த விவரங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கோல் ப்ரெஸ்ட் ஆயில்னா என்ன? விதைகள், கொட்டைகள் இதெல்லாம் அதிகமான ஹீட் யூஸ் பண்ணாம மெஷின்லயே அதிகமான ப்ரெஷர் கொடுத்து கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாம ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் யூஸ் பண்ணாம பிழிஞ்சு எடுக்கிற எண்ணெய் தான் கோல் ப்ரெஸ்ட் ஆயில். இந்த ஆயில்ல நம்ம கெமிக்கல்ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ யூஸ் பண்ணல, ஹை ஹீட்டும் நம்ம கொடுக்கல. அதனால இந்த விதைகள்ல கொட்டைகள்ல இருக்கிற இயற்கையான சத்துக்கள், விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாமே நமக்கு அப்படியே கிடைக்குது. மர செக்கு எண்ணெய் ரொம்ப பழமையான மெத்தட். இந்த கோல்ட் பிரஸ் ஆயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஹை ஹீட் அப்ளை பண்றது இல்ல, அந்த ஆயில் சீட்ஸோட கொட்டைகளோட நேச்சுரல் குணம் அப்படியே இருக்கும். ரெண்டாவது, இந்த ரிஃபைன்ட் ஆயில் மாதிரி இந்த கோல்ட் பிரஸ்ட் ஆயில்ல கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், சால்வன்ஸ், ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் இது எதுவுமே ஆட் பண்றது இல்ல. அதனால அந்த ஆயிலோட நேச்சுரல் ஃப்ளேவர், அரோமா, டேஸ்ட், கலர் எல்லாமே அப்படியே இருக்கும். ஓகே, நம்ம இந்திய சமையலுக்கு இந்த கோல்ட் பிரஸ்ட் ஆயிலை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்? கடலெண்ணெய் அதிகமா ஹீட் தாங்கக்கூடியது. அதனால இதுல உணவை வதக்குறது இல்ல பொரிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம். இதுவே நல்லெண்ணெய், எள்ளிலேருந்து செய்யற ஜிஞ்சரி ஆயில் வதக்குறதுக்கு இல்ல ஊறுகாய் போடுறதுக்கு இதுக்கு தான் யூஸ் பண்ணணும். அதாவது இந்த வடை, பூரி இந்த மாதிரி எல்லாம் பொரிக்க கூடாது, ஏன்னா ஹீட் தாங்காது. அப்படியும் நம்ம இதுல உணவுகளை பொரிச்சோம்னா இதுல இருக்கிற சத்துக்கள்லாம் டாக்ஸின்ஸா மாறிடும். தேங்காய் எண்ணெய் இது பேக்கிங் பண்றதுக்கும் சில சமயங்கள்ல பொரியலுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். நாலாவதா கடுகு எண்ணெய், மஸ்டர்ட் ஆயில். நார்த் இந்தியன் குக்கிங்ல கடுகு எண்ணெய்க்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. அங்க இத வதக்குறது, தாளிக்கிறது, ஊறுகாய் பண்றது, நிறைய பர்பஸ்க்கு மஸ்டர்ட் ஆயில யூஸ் பண்றாங்க. இந்த கோல்ட் பிரஸ்ட் ஆயிலோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்னு பார்க்கும்போது கோல்ட் பிரஸ்ட் ஆயில ஃபைட்டோஸ்டீரால்ஸ் இருக்கு, விட்டமின் ஏ, விட்டமின் இ, அதிகமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே இருக்கு. நம்ம உடம்புல வயதானோன்னு வர்ற வியாதிகள், அதாவது டீஜெனரேட்டிவ் டிசீசஸ்னு சொல்லுவோம் இல்லையா, டயபெட்டிஸ், ஹார்ட் டிசீசஸ் இதெல்லாம் வர்றதை கம்மி பண்ணுது. அதுக்கடுத்தது இந்த விட்டமின் ஏ, இ எல்லாம் நம்மளுடைய கண்ணுடைய ஹெல்த்துக்கு, சருமத்தோட ஹெல்த்துக்கு ரொம்ப உதவியா இருக்கு. கோல்ட் பிரஸ்ட் ஆயில் இம்யூனிட்டி அதிகமாக்குது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கு, டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் வர்றதை தடுக்குது. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற நல்லெண்ணெய் இருக்கிற சத்துக்கள் ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை உயர்த்தி எல்டிஎல் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது. ரைஸ் பிரான் ஆயில், அதாவது தவிட்டு எண்ணெய், கொலஸ்ட்ரால் லோயரிங் எஃபெக்ட் இருக்கு, ஆன்டி டியூமர் ப்ராப்பர்ட்டி இருக்கு. லேடிஸ்க்கு இந்த போஸ்ட் மெனோபாசல் சிம்டம்ஸ்லாம் கம்மி பண்ணுது. இவ்வளோ நன்மை இருக்கிற கோல்ட் பிரஸ்ட் ஆயிலை யூஸ் பண்ணாம ஏன் நம்ம ரிஃபைன் ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ரிஃபைன்ட் ஆயில்ல ஏதாவது ப்ளஸ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட், ஹை ஸ்மோக் பாயிண்ட். நீங்க ரொம்ப நேரத்துக்கு எண்ணெயை கொதிக்க வச்சு வடை, பஜ்ஜி மாதிரி ஐட்டங்களை செய்யும் போது ரிஃபைன்ட் ஆயில் தான் பாதுகாப்பானது. ஏன்னா அது அதிக வெப்பத்தை தாங்கக்கூடியது. அடுத்து, ஷெல்ஃப் லைஃப். இந்த ரிஃபைன்ட் ஆயில் சீக்கிரமா கெட்டு போகாது, விலையும் குறைவு. அப்புறம் இதுக்குன்னு தனியான வாசனை எதுவும் கிடையாது. இப்போ பிரியாணி செஞ்சோமா, அதில் இருக்கிற ஸ்பைசஸ், நான் வெஜிடேரியன் அதோட மிங்கிள் பண்ணிக்கும். இதுவே கோல்ட் பிரஸ்ட் ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எண்ணெயோடைய மனம், சுவையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஃபுட்டோட வாசனை வராது. ஸோ என்னுடைய அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோல்ட் பிரஸ்ட் ஆயிலை தாளிக்கிறதுக்கு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறதுக்கு, அப்புறம் நம்ம தோசை இந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்னைக்காச்சும் பொரிச்சு
பூரியோ பஜ்ஜியோ நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அன்னைக்கு ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அதிகமாக கேட்கப்படுற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெர்ஜின் ஆயில்னா என்ன, கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா, எல்லா வெர்ஜின் ஆயிலுமே கோல்ட் ப்ரெஸ்ட் மெத்தடில் தான் செய்கிறாங்க. ஆனால் எல்லா கோல்ட் ப்ரெஸ்ட் எண்ணெயும் வெர்ஜின் ஆயில் கிடையாது. ஏன்னா இந்த வெர்ஜின் ஆயிலில் கோல்ட் ப்ரெஸ் மெத்தட் மூலம் செய்யப்பட்ட பிறகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் செய்யப்படுது. இந்த ஸ்மெல், இந்த ஃப்ளேவர், டேஸ்ட் இதெல்லாம் கொஞ்சம் மைல்டாக இருக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக பியூரிஃபை பண்ணுறாங்க. வெர்ஜின் ஆயில் சில கூடுதல் தர பரிசோதனைகளை கடந்து வரணும். ஆனால் சமையலுக்குன்னு வரும்போது ரெண்டுமே ஆரோக்கியமான எண்ணெய் தான். அது மட்டும் இல்லை, வெர்ஜின் ஆயில்னு எடுத்துக்கிட்டா நமக்கு ரொம்ப காமனாக கிடைக்கிறது ஒன்று வெர்ஜின் ஆலிவ் ஆயில், 2 வெர்ஜின் கோகோனட் ஆயில். இது மட்டும் தான். இப்போ நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம், கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயிலை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது. அதே மாதிரி கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயிலுக்கு வந்து ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப கம்மி. அதனால் நிறைய ஆயில் வாங்கி ஸ்டோர் பண்ணியெல்லாம் வைக்கக்கூடாது. கொஞ்சமாக ஆயில் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ புதுசாக வாங்கிக்கணும். 3வது, இந்த கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் வந்து ரிஃபைண்ட் ஆயிலை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பென்சிவ். 4வது, இந்த கோல்ட் ப்ரெஸ்ட் மெத்தடில் நம்ம என்ன விதைகள் யூஸ் பண்ணுறோமோ, கொட்டைகள் யூஸ் பண்ணுறோமோ, அதோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த டீப் ஸ்மெல், டேஸ்ட்லாம் வந்து பிடிக்காது. ரிஃபைண்ட் ஆயிலில் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது. நெக்ஸ்ட்டு, கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயிலில் யூஸ் பண்ணுற விதை, கொட்டையில் சில சமயங்களில் அலர்ஜன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த அலர்ஜன்ஸும் இந்த ஆயிலுக்குள்ளார வந்துடும். அது சில பேருக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். உங்கள் வீட்டில் சமையலுக்கு நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க, அந்த எண்ணெயோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த எண்ணெயோட பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்கிறேன்.